தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவுல நாம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழகத்துல இந்து மதத்தை சேர்ந்த பள்ளி மாணவர்கள், அரசு பள்ளி மாணவர்கள், அது அரசு பள்ளியா இருந்தாலும் சரி, தனியார் பள்ளியா இருந்தாலும் சரி, தமிழகத்தில் இந்து பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரும் பொழுது நெற்றில விபூதி வச்சிருப்பாங்க, பெண் பிள்ளைகள் குங்குமம் வச்சிருப்பாங்க, தலையில பூ வச்சிருப்பாங்க, ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ கையில சாமி கயிறு கட்டியிருப்பாங்க. அப்புறம் கோவிலுக்கு மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த மாலையோட பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க, சாமி மாலையோட. இப்படியெல்லாம் இந்து மத அடையாளங்களோடு பள்ளிகளுக்கு மாணவர்கள் வருகிறார்கள். அது அவங்களுடைய மத வழிபாட்டு உரிமை. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. இப்படி வரக்கூடிய இந்த இந்து பள்ளி மாணவர்களை எப்படி கெடுக்கலாம், அவங்களுடைய இந்து மத அடையாளங்களை எப்படி அழிக்கலாம், இந்து மத அடையாளங்களோடு இந்த பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வரக்கூடாது, இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு ரூம் போட்டு யோசிச்சிருக்காங்க திமுக தலைமை. அப்படி ரூம் போட்டு யோசிச்சு ஒரு நல்ல ஐடியாவை கண்டுபிடிச்சு அந்த ஐடியாவை இப்ப எக்ஸிக்யூட் பண்ணி அதன் மூலமாக ஒரு திட்டத்தை தீட்டி பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள் விபூதி வைக்க கூடாது, குங்குமம் வைக்க கூடாது, தலையில பூ வைக்க கூடாது, சாமி கயிறு கட்டக்கூடாது, மாலை போட்டுக்கிட்டு வரக்கூடாது, இப்படி பல்வேறு கட்டுப்பாடுகளை தற்பொழுது விதிப்பதற்கான வேலைகளை துவங்கி விட்டது திமுக தலைமை. இன்னும் கூடிய சீக்கிரம் அந்த அறிவிப்பு வெளியில வரும். ஏற்கனவே விபூதி வைக்க கூடாது, பூ வைக்க கூடாதுன்னு ஏகப்பட்ட கட்டுப்பாடு. இப்ப கையில கட்டுற சாமி கயிறுக்கும் ஆப்பு வைக்கிறாங்க. அப்படி என்னதான் அந்த திமுக தலைமை செஞ்சாங்க அப்படிங்கறத இப்ப நாம பார்க்க போறோம். சரியா? அதாவது தமிழகத்துல இந்த பள்ளிகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எப்படி செயல்படுகிறது, பள்ளிக்கூடங்கள்ல மாணவர்கள்லாம் எப்படி செயல்படுறாங்க, மாணவர்களுக்கு இடையே ஜாதி மோதல் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதை ஆய்வு செய்வதற்காக ஒரு குழு ஒண்ண இவங்களாகவே அமைச்சு அந்த குழுவை தமிழகம் முழுவதும் ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. இவங்களாகவே இருப்பது போல சித்தரித்து இவங்களாகவே ஆய்வு பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அப்படி அந்த குழு நியமனம் பண்ணாங்க இல்லையா, அந்த குழுவோட தலைவர் தான் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி சந்துரு. இவர் யாருன்னா பக்கா திராவிட சொம்பு. இவர் தலைமையில தான் இவங்க ஏற்பாடு பண்ண ஆளு தானே, அதனால இவங்க தலைமையில இந்த குழு அமைச்சு ஆய்வு பண்ண சொல்லியிருக்காங்க. இவரும் ஆய்வு செஞ்சேன் அப்படிங்கிற பேர்ல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவர் ஆய்வு செஞ்சாரா அப்படிங்கிறது தெரியல. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அந்த குழுல, சந்துருவோட குழுல அப்படின்னா, அந்த அறிக்கையில தமிழகத்துல பள்ளி மாணவர்களிடையே ஜாதி மோதல் அதிகமா நடக்குது, ஜாதி உணர்வு அதிகமாக இருக்கிறது, ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான அறிக்கையை தாக்கல் பண்ணி அதற்கு ஆதாரமாக எங்கேயோ பள்ளிக்கூடத்துல 2 மாணவர்கள் சண்டை போட்டதை வச்சுக்கிட்டு அவங்க இந்த அடிப்படையில தான் சண்டை போட்டாங்கன்னா அதை காரணம் காட்டி, அது ஜாதி சண்டைன்னு சொல்லி அதை காரணம் காட்டி ஒரு போலியான அறிக்கையை ரெடி பண்ணி இந்த மாதிரி சண்டைகள் நடக்குது, இதற்கெல்லாம் காரணம் தமிழகத்துல பள்ளி மாணவர்கள் இந்த விபூதி வச்சுக்கிறாங்க, கையில கயிறு கட்டுறாங்க, அப்புறம் மாலை போட்டுட்டு வராங்க, தலையில பெண் பிள்ளைகள் பூ வைக்கிறாங்க, குங்குமம் வைக்கிறாங்க, இதுதான் காரணம். அதனால இனிமே பள்ளிக்கூடங்கள்ல சாமி கயிறு கட்டக்கூடாது, கையில கயிறு கட்டக்கூடாது, விபூதி வைக்க கூடாது, மத அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ போடுறாங்க. இந்த ரூல்ஸை யாருக்கு ரூல்ஸ் போட போறாங்க சரிங்களா, அது சம்பந்தமான அறிக்கையை தான் கவர்மெண்ட் கிட்ட தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த குழு. இந்த ரூல்ஸ் யாருக்கு மட்டும் இவங்க போட போறாங்க அப்படின்னா இந்து மாணவர்கள்ட்ட மட்டும்தான் போட போறாங்க. ஏங்க முஸ்லிம் கிட்டயோ கிறிஸ்டின் கிட்டயோ இவங்க போட மாட்டாங்களா அப்படின்னு கேட்டா போட மாட்டாங்க. அப்புறம் அவங்க கிட்ட வாங்குற காசுக்கு இவங்க விசுவாசமா இருக்கணுமா இல்லையா, அதுதான். இப்போ மத அடையாளங்கள், ஜாதி அடையாளம் எல்லாம் ஒண்ணுதான். ஜாதி மதங்கிறது எல்லாமே ஒண்ணுதான். இப்ப ஜாதிங்கிறது என்ன, ஒரு குடும்பம். அந்த குடும்பம் பிற்காலத்துல மக்கள் தொகை அதிகமாக்கி அது ஒரு இனமா மாறிடுச்சு, அவ்வளவுதான். எல்லாம் ஒரே குடும்பம் தான். இப்படி ஒரு இனக்குழுவா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலகம் முழுக்க மக்கள் இப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சரியா? இப்ப இந்து மத அடையாளங்கள்ல ஏற்கனவே அந்த குடும்ப பெயர்கள், பெயருக்கு பின்னால குடும்ப பெயர்கள் வரும். படையாச்சின்னு வரும், தேவர் வரும், கவுண்டர், செட்டியார், முதலியார், நாடார், பிள்ளைமார், இப்படி எல்லாம் வரும். அந்த பெயர்களை எடுத்துட்டாங்க. அந்த பெயர்களும் பாத்தீங்கன்னா இந்து மதத்துல இருக்கக்கூடிய ஒரு அடையாள பெயர்கள் தான். அந்த பெயர்களை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி அதுக்கு ரூம் போட்டு 1970களிலேயே ஒரு பக்கா பிளான் பண்ணாரு கருணாநிதி. அதே போல இந்த கீழ் வெண்மணியில திட்டமிட்டு இவங்களே ஒரு அதாவது ஒரு ஜாதி படுகொலையை தூண்டி விட்டு செய்ய வச்சாங்க. அதே போல நடந்துச்சு. அதை காரணம் காட்டி பேர் யாரும் போடக்கூடாது, உங்க குடும்ப பேரோ அந்த ஜாதி அடையாள பெயர்களை போடக்கூடாது, இந்த பேர் தான் ஜாதி முதலுக்கு காரணம்னு சொல்லி பேரை போட விடாம செஞ்சாங்க. இப்ப மறுபடியும் பள்ளி மாணவர்கள் நெத்தில விபூதி வைக்கிறது, குங்குமம் வைக்கிறது, இதை தடுக்கணும், சாமி கயிறு கட்டுறதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தென் மாவட்டத்துல ஒரு இடத்துல ஸ்கூல்ல 2 பசங்களுக்கு இடையே சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டை ஜாதி மோதல் அப்படின்னு காரணம் காட்டி, இந்த சண்டைக்கு காரணம் இந்த மாதிரி கையில கயிறு கட்டுறது தான், நெத்தில விபூதி வைக்கிறது தான் காரணம் அப்படின்னு சொல்லி
இப்ப அதை தடுப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். கூடிய விரைவில் இந்த அறிவிப்பு வெளியில வரும். அதாவது இவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல, அதை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அந்த விஷயத்துக்கு எதிராக மக்களோட மைண்ட் செட்டை மாத்துறாங்க. இப்ப இவங்களுக்கு இந்து மத அடையாளங்களை அழிக்கணும், இப்ப இந்த சாமி கயிறு கட்டுறது இதெல்லாம் அழிக்கணும், இப்ப ஸ்கூல் பசங்கள்ட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. திராவிடம் திமுக அப்படி நினைக்கிறாங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க, இவங்களாகவே திட்டமிட்டு ஏதாவது ஒரு சம்பவத்தை உருவாக்க வேண்டியது, ஏதாவது ஒரு சண்டையை தூண்டி விட வேண்டியது. இப்ப திருமாவளவன் மூலமாக எப்படி பல்வேறு சமூகங்களுக்கு இடையே சண்டையை தூண்டி விடுறாங்க, அதே மாதிரி அங்கங்க லோக்கல்ல இவங்களோட கட்சி ஆளுங்க மூலமாகவே ஏதாவது சண்டையை மூட்டி விட்டு அந்த சண்டை ஜாதி சண்டையால தான் நடந்துச்சு, அதனாலதான் இனிமே யாரும் சாமி கயிறு கட்டாதீங்க, விபூதி வைக்காதீங்க, ஜாதி பேர் போடக்கூடாது, இந்த மாதிரி இவங்களாகவே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதற்கு இதுதான் காரணம்னு அது மேல பழிய போட்டு அதை இவங்க அழிக்க நினைப்பாங்க. இதுதான் திமுக. இதை இவங்க எல்லா இடத்திலும் இப்படிதான் செய்யறாங்க. அது இப்போ இவங்க ஒரு கட்சியை அழிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அவங்க அதை தான் பண்ணுவாங்க, இல்ல ஒரு தனிநபரை அழிக்கணும்னாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. சரியா? இப்ப இவங்களோட டார்கெட் இந்து மத அடையாளம் அப்படிங்கிறது எதுவுமே இங்க இருக்கக்கூடாது. சரியா? இப்ப கோவில்களை இந்து அறநிலையத்துறை அப்படிங்கிற பேர்ல கோவில்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. கோவில்களை கூடிய சீக்கிரம் இவங்க அழிச்சிருவாங்க. தொடர்ந்து ஒரு 10 வருஷம் இருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல கோவில்கள் இருக்காது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் வரும். அப்படியே இருந்தாலும் அதனுடைய வருமானமாகட்டும் இல்ல எல்லாமே அவங்க கவர்மெண்ட்ங்கிற பேர்ல எடுத்துப்பாங்க. கோயில்களை பராமரிக்க மாட்டாங்க, எதுவுமே செய்ய மாட்டாங்க. கோவில்கள் தானாகவே சிதிலமடையும். கண்டினியூஸா இவங்க ஆட்சியில் இன்னொரு 50 வருஷம் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல கோவில்களே இருக்காது, இந்து மதம் முழுவதுமாக அழிக்கப்படும். சரியா? இதுதான் இவங்களுடைய டார்கெட். இவங்களுடைய நோக்கம் பள்ளி மாணவர்கள் ஒருத்தர் 2 பேர் எங்கேயாவது ஒரு ஸ்கூல்ல எங்கேயாவது சண்டை போடுறான்னா அதை காரணம் காட்டி நாடு முழுக்க இதை தடை பண்ணணும் அப்படிங்கிறது. நான் என்ன சொல்றேன்னா, அந்த சண்டை போட்ட மாணவர்கள் எதுக்காக சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதுக்கான உண்மையான காரணத்தையே அவங்க விசாரிச்சிருக்க மாட்டாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு இவங்களாகவே பரப்பி விட்டுருவாங்க. சரியா? இந்த மாதிரிதான் காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுடைய நோக்கம் இவங்க குழந்தைங்க சாமி கயிறு கட்டக்கூடாது, விபூதி வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, இதுதான் இவர்களுடைய நோக்கம். சரிங்களா? இப்போ முஸ்லிம்கள் முஸ்லிம் குழந்தைகள் பர்தா போட்டுட்டு வராங்க, அவங்க மத அடையாளத்தோட வராங்க. கிறிஸ்தவ குழந்தைகள் கையில அதாவது கழுத்துல சிலுவை போட்டிருக்காங்க, அப்புறம் கிறிஸ்தவ மத அடையாளத்தோட வராங்க. இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது பேர்லயே மத அடையாளத்தோட பேர் வைக்கிறாங்களே, அப்படி இருக்கும் பொழுது இந்த முஸ்லிம்களுக்கு இல்லாத கட்டுப்பாடு, கிறிஸ்தவர்களுக்கு இல்லாத கட்டுப்பாடு, இந்துக்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கட்டுப்பாடு? சொல்லுங்க. முஸ்லிம்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்ல, கிறிஸ்தவர்களுக்கும் கிடையாது, ஆனா இந்துக்களுக்கும் இந்து குழந்தைகளுக்கும் இவ்வளவு கட்டுப்பாடு. இந்த கட்டுப்பாடு எதற்காக? திமுகவை பார்த்து தான் நம்ம கேள்வி கேட்கணும். தமிழக மக்கள், நீங்க தான் திமுகவுக்கு ஓட்டு போடுறீங்க, நீங்க தான் கேள்வி கேட்கணும். இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, தமிழகத்துல மக்கள் திமுகவுக்கு தொடர்ந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்றாங்க. அந்த ஒரு பாயிண்ட நான் டீட்டெயிலா சொல்றேன். தமிழகத்துல மக்கள் திமுகவிற்கு எதிராகத்தான் இருக்கிறார்கள். தற்பொழுது திமுக வாங்கிய ஓட்டு பர்சன்டேஜ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 26%. தமிழகத்துல மொத்த வாக்காளர்கள்ல 26% தான் திமுக வாக்கு வங்கி வச்சிருக்காங்க. அப்ப மீதி இருக்கக்கூடிய 74% வாக்குகள் என்பது திமுகவிற்கு எதிரான வாக்குகள். இதுல திமுக எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இந்த திமுக கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த 74% வாக்குகளை எப்படி பிரிக்கிறது, அதுதான் திமுகவோட வேலை. அந்த 74% எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சுட்டோம் அப்படின்னா திமுக எளிதாக வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிறது அவங்களோட கணக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா அந்த 74% திமுக எதிர்ப்பு வாக்குகள் என்பது அதிமுகவுக்கு பாதி, நாம் தமிழருக்கு பாதி, பாஜகவுக்கு பாதி அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிந்து விட்டது. இதன் காரணமாக திமுகவை வீழ்த்த முடியவில்லை. காலங்காலமாக இந்த 26% வாக்கு வங்கி அப்படிங்கிறது திமுகவுக்கு எப்படி வரும் அப்படின்னா, கிறிஸ்டின், முஸ்லீம், தலித் இவங்க 3 பேரும் அப்படியே கொஞ்சம் கூட மனசு மாறாம திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அப்புறம் மற்ற சமூகங்களில் இருக்கக்கூடிய அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் இருக்கக்கூடிய இந்த திமுக கட்சிக்காரங்க, சரியா, அவங்க எல்லாம் சேர்ந்து போட்டாங்க அப்படின்னா ஒரு தொகுதியிலும் திமுக அதிக வாக்குகள் வருது. அது மட்டும் இல்லாம இந்த எதிர்ப்பு வாக்குகளை தான் இவங்க உடைச்சிடுறாங்க இல்லையா? அந்த எதிர்ப்பு வாக்குகளை உடைப்பதற்காகத்தான் திமுக எதிர்ப்பு வாக்குகளை உடைக்கணும், கிறிஸ்டின், முஸ்லிம், தலித் வாக்குகள் அப்படியே இவங்க கட்சிக்கு வரணும். இதுக்காகத்தான் இவங்க இந்த ஜாதி ஒழிப்பு, சமூக நீதி, சமத்துவங்கிற பேர்ல மக்களை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஜாதி ஒழிப்புன்னு இவங்க ஏன் பேசுறாங்க? அப்பதான் தலித் மக்களோட ஓட்டு கிடைக்கும். அப்புறம் கடவுள் இல்லைன்னு பேசுறது, இந்து மதத்தை மட்டும் எதிர்த்து பேசுறது, இந்து மதத்துக்கு எதிராக பேசுகிறது, அதற்கு எதிரான சட்டங்களையும் நடவடிக்கைகளையும் எடுப்பது, இது எதுக்காக அப்படின்னா கிறிஸ்டின் ஓட்டுக்காகவும் முஸ்லிம் ஓட்டுக்காகவும். ஆக மொத்தம் இந்த வாக்குகளுக்காக மட்டும்தான் திமுக இங்கே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறது. இந்த ஓட்டுக்காக இவங்க இந்துக்களை முழுவதுமாக அழித்து விடுவார்கள். கோவில்கள் இருக்காது, இந்து மத அடையாளங்கள் இருக்காது, எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க.
காசுக்காகவும் ஓட்டுக்காகவும் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. தற்பொழுது பள்ளி மாணவர்களிடையே இந்து மத அடையாளங்களை அழிப்பதற்கான வேலைகளை அந்த சந்துரு குழு, ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு குழு தொடங்கியிருக்காங்க. அவங்களுடைய ஆய்வு அறிக்கையை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை காரணம் காட்டி இனிமே பள்ளிகள்ல விபூதி வைக்கக்கூடாது, குங்குமம் வைக்கக்கூடாது, சாமி கயிறு கட்டக்கூடாது, மாலை போட்டுட்டு வரக்கூடாதுன்னு ஒரு ரூல்ஸை ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு போட போகிறது. அதையெல்லாம் நாம வேடிக்கை பார்த்துட்டு உக்காந்துருக்க போறோம், வாயில விரல் சப்பிட்டு உக்காந்துருக்க போறோம். இதைத்தான் செய்ய போறோம். இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.